ஹாய் ஸ்டெல்லா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பொங்கல். இது எப்படி உனக்கு தெரியும்? நான் இன்னைக்கு சாரியில வந்திருக்கேன், உனக்கு அது தெரியலையா? ஓ, அதனாலதான் பார்க்க பொண்ணு மாதிரி தெரியறியா? சரி சரி, முறைக்காத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? வருஷம் நம்ம தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அது வருஷம் தான் கொண்டாடுறோம். ஆனா இந்த வருஷம் நம்ம புதுயுகத்தோட புது விதமான பொங்கலை கொண்டாட போறோம். அப்படி என்ன புதுவிதம்? லா பொங்கல். லா பொங்கலா? வித்தியாசமா இருக்கு. நம்ம சட்ட கல்லூரியில படிக்கிறதுனால இங்க நம்ம கொண்டாடுற பொங்கல் லா பொங்கல். ஓ, அப்ப ஒரே ஜாலியா இருக்கும் போல. மாசா தெரிக்க விடலாமா? தெரிக்க விட்டுறலாம். பக்குவமா
என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே அத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏஹே என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ கல்லங்கபடம் இல்ல நெஞ்சு இருக்கு என் கண்ணு குட்டிக்கும் சோறு தண்ணி பங்கு இருக்கு ஏ தன்னந்தனியா ஏங்க என்ன இருக்கு என் சொந்த பந்தம்மா ஊரே இங்கு இருக்கு தார தப்பட்ட தட்டுங்கடி நம்மூரு கும்மிய கொட்டுங்கடி மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி நான் சொல்லுற சங்கதி கேட்டுக்கையா உன் காதுல வாங்கி நீ போட்டுக்கையா சொந்த மண்ணையும் பெண்ணையும் கும்பிடணும் நம்ம பாட்டனும் பூட்டனும் சொன்னதையா என்ஜாமி ஏ என்ஜாமி எது வந்தாலும் போனாலும் இந்த மந்தானே என்ஜாமி ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே அத்தார திண்ணையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் ஒண்ணு சொன்னது யாருன்னு கூறு புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமிக்கு யாருமே பாரம் இல்ல ஈவெண்ட் வர கூப்பிட்டாங்க. நானும் அட்ரஸ் ரொம்ப நேரம் தவிச்சிட்டு இருக்கேன். யார்கிட்ட கேட்கலாம்? மேடம் சார் டைம் இல்ல சார். சொல்லுங்க சார். டவுட் மேடம். ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டாங்க மேடம். ஓகே சார். நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன். அந்த அட்ரஸே கிடைக்க மாட்டேங்குது மேடம். ஓகே சார். என்ன அட்ரஸ் சார்? மேடம் ஏதோ லா காலேஜ் சொன்னாங்க. கவர்மெண்ட் லா காலேஜ். கவர்மெண்ட் லா காலேஜ் பொங்க செலிப்ரேஷனா சார்? ஆமா மேடம். அங்க தான் சார் புது யுகம்க்கு நானும் ஹோஸ்ட் பண்ண போறேன். வாங்க சார். வேகமா டைம் இல்ல. மேடம் நானும் வரேன். கூட்டி போறேன் மேடம். போடு
வயக்காடு செகிச்சிருச்சு, வானம் நமக்கு சிரிச்சிருச்சு. மஞ்சள் கொத்து கட்டிடுங்க, மண் வாசனை தூக்குதுங்க. ஏற்புடிச்ச சாமிக்கெல்லாம் எதிரே நிக்க ஆள் இல்ல. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பானை மேலே பொங்குதடா, தமிழன் பேரு விளங்குதடா. கரும்பு துண்டு கடித்துக்கோ, கவலை எல்லாம் மறந்துக்கோ. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாடிவாசல் திறந்திருச்சு, வீரம் அங்கே பிறந்திருச்சு. கொம்பு சீவி நிக்குதுங்க, காலை சீறி பாயுதுங்க. மல்லு கட்ட வந்தவனா முட்டி தூக்க காத்து இருக்கு. பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஆனை மேலே பொங்குதடா, தமிழன் பேரு விளங்குதடா. கரும்பு துண்டு கடித்துக்கோ, கவலை எல்லாம் மறந்துக்கோ. கரும்பு துண்டு கடித்துக்கோ, கவலை எல்லாம் மறந்துக்கோ. கொட்டு கொட்டுங்கடா, நம்ம மேக்காட்டு சூறாளியா. தாளம் போட்டு தட்டுங்கடா, கட்டுங்கடா, பாட்டு கட்டுங்கடா. நம்ம மலசாமி ஆட்டம் போட சேவக்கோழி வெட்டுங்கடா. வெட்டு கட்டிட கட்டிட பொட்டு துடிக்குது, பட்டு கச்ச கட்டி ஆடுங்கடா. முட்டிட முட்டிட ஆடிய சத்தனும் சூரக்கூத்து ஒண்ணு போடுங்கடா. கட்டி வச்ச ஆட்டுக்கூட்டம் துள்ளி குதிக்குதடா. உக்காந்து ஊர் பார்த்ததில்ல, குருவிங்க பாடாத நாளே இல்ல. காட்டுக்கு தாழ் போட்ட அதிகாரி இல்ல, சோர் போடும் மண்ணுக்கு சோர்வே இல்ல. தரபாத்து தலகீழ விழுந்தாலும் கூட மழை தண்ணிக்க போதும் காயம் இல்ல. கரை சேர வழி தேடி தவிச்சாலும் நாங்க சிரிக்காம ஒரு நாளும் வாழ்ந்ததில்ல. கச்சேரி மேட கூப்பாடு போட துள்ளாட்டம் துள்ளாட்டம் தான். கொட்டு கொட்டுங்கடா, நம்ம மேக்காட்டு சூறாளியா. தாளம் போட்டு தட்டுங்கடா, தட்டுங்கடா, தட்டுங்கடா.
வெப்பமாயே நெஞ்ச கீரி மேல வந்தாளே ஊரி வெக்கத்தை மீறி தந்தாளே வாரி ஆல விழுதட்டும் உசிரத்தாலட்டும் ஒரு சொந்தம் நீ தாண்டி அரளி பூந்தோட்டம் அதிலும் வாசம் குறி வச்சு கறக்குதடி தொங்கட்டாம் போல ஓ தோளு மேலே ஓயாம ஒரச ஆசையடி வெள்ளந்தி சிரிப்ப வெக்காட்டு முறப்ப நாளெல்லாம் நான் காண வேணுமடி சாமி நீ தானடி உன் தேரு நான் தானடி கொட்டுங்கடா கொட்டு கொட்டுங்கடா நம்ம மேக்காட்டு சூறாளியா தாளம் போட்டு தட்டுங்கடா வெட்டு கட்டிட கட்டிட பொட்டு துடிக்குது பட்டு கச்ச கட்டி ஆடுங்கடா மூச்சு முட்டிட முட்டிட ஆடிய சத்தனும் சூறக்கூத்து ஒண்ணு போடுங்கடா கட்டி வச்ச ஆட்டுக்கூட்டம் துள்ளி குதிக்குதடா நகதக வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கதகதக்க பெரிய குளம் வத்தல குண்டி படவடக்க பாடிப்பட்டி படவடக்க ஏ உசிலம்பட்டி உரிச்சுப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனோ சொக்கி நிக்க சிவகங்க திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்ச மட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் சும்மா ஆடி வந்த ஆட்டம் இது கொட்ட கைக்கு குடுக்காத தோட்டம் அப்புறம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு டான்ஸ், வேற லெவல் இருக்கு. நினைச்சிட்டு போகவே இல்லை. கரெக்ட் தான். எனக்கும் லா காலேஜ்ல இவ்வளவு செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறது இன்னைக்கு தான் தெரிய வந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையா பசங்களை பிச்சிட்டாங்க போங்க. தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா அடி செக்கச்ச வந்த அழக கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிர 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவு
பிறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும். அடி பாக்கி இருக்கும் அழகு உசிர் பாதி வாங்கி போகும். தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே. அடி பஞ்சு மெத்தையில ஒரு பந்தயம் நடக்குமே. அந்த பந்தய முடிவிலே அட ரெண்டுமே ஜெயிக்குமே. கும்மியடி பொன்னே கும்மியடி குடி கொலவையும் போட்டு கும்மியடி. கும்மியடி பொன்னே கும்மியடி குடி கொலவையும் போட்டு கும்மியடி. ஒரு பொண்ணுக்குள்ளது செருக்கு அடி ஆணுக்குள்ளது முறுக்கு. விடிய விடிய நடந்த கதைய விளக்கு போகுது விளக்கு. இவ உலகம் மறந்து கிடப்பா அடி உறவு மட்டுமே நினைப்பா. உடுத்தி போன சேல மறந்து வேட்டி உடுத்தி நடப்பா. அடி மோகமுள்ள புருஷா பல மொத்தம் சொல்லி கொடுப்பா. இன்னும் போக போக பாரு இவ ஒத்தி சொல்லி கொடுப்பா. தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே தான தந்தான தந்தானே. அடி உங்க வீட்டுக்குள்ள லட்சம் குயில் பாடட்டும். அடி சலங்கை கட்டிக்கிட்டு சந்தோஷம் ஆடட்டும். கும்மியடி பெண்ணே கும்மியடி குடி கொலவையா போட்டு கும்மியடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி குடி கொலவையா போட்டு கும்மியடி. குமரி பொண்ணுக்கு மாலை வந்தது குழஞ்சு குழஞ்சு கும்மியடி. வயசு பொண்ணுக்கு வாழ்வு வந்தது வளைஞ்சு வளைஞ்சு கும்மியடி. எங்க வீட்டு தங்க விளக்கு ஏங்கி நிக்குது கும்மியடி. எண்ணெய் ஊத்தி திரிய தூண்ட ஆளு வந்தது கும்மியடி. தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன நம்ம பாரம்பரியத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிலம்பம் நம்மளோட ஆதிக்காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். யார் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திவேல் மதுமிதா கோபிநாத் கரண் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் BA LLB. அவங்க கூட சூரியகுமார் ஃப்ரம் ஃபைனல். பண்ணிடலாமா?
இன்னும் நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கு, பார்க்கலாமா? வணக்கம் வணக்கம். 98 பேட்ச் நானு, பிரின்சிபல் மேடமோட ஸ்டூடெண்ட் நானு. பெரிய லெவலில் அட்வொகேட் ப்ரொஃபஷனல் நல்லா நீட்டாக பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பிரின்சிபல் மேடம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, பெருமை பேசுங்க எல்லாருமே. பெருமை பேசுகிறவங்க மட்டும்தான், ஏன்னா நம்மளோட பெருமையை பேசிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக. எல்லாருமே சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிறே, தமிழ் என்ன இருக்குன்னுவான். ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறேன். திசைகள் மட்டும் எடுத்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்குன்னு திசைகள் 8, சுரங்கள் 7, சரிகம 15, சுவைகள் மொத்தம் 6 சுவையோடு சாப்பிட்டு நம்ம மட்டும்தான் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. நிலங்கள் 5, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. நிலங்களை 5ஆக படைத்த தமிழன் காற்றை 4ஆக படைத்தான். காற்றுக்கு பேர் வச்சது நம்ம மட்டும்தான். வடக்கிலிருந்து வீசின வாடகை, தெற்கில் வீசினால் தென்றல், கிழக்கில் வீசினால் கோடை, மேற்கில் வீசினால் கொண்டல்னு. காற்றை 4ஆக படைத்த தமிழன் மொழியை 3ஆக படைத்தான். இயல் இசை நாடகம்னு. மொழியை 3ஆக படைத்த தமிழன் வாழ்க்கை 2ஆக படைத்தான். அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு. வாழ்க்கை 2ஆக படைத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். அது தன் உயிரினும் மேலாக வைத்தான். அதைத்தான் வள்ளுவன் சொல்லுவான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கத்தோடு நான் காரணம் கற்றுக்கிட்டேன். மார்ஷல் ஆர்ட்ஸு, சிலம்பம், களரி, இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். புதியுகம் சேனல் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் அகாடமியில் வந்து 2 days ஃபங்க்ஷன் பண்ணாங்க. லா காலேஜ் நீங்கள் வந்து பண்ணணுன்னாரு. என் வீட்டுக்கு நான் வந்து பண்ணுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுனால வந்திருக்கேன். உங்களுக்கு முன்னாடி என் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு
எல்லை தாண்டி கோரனாரு எக்காலம் தட்டினாரு கோரனாரு கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை உடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்றாரு பாலம் மேல கோரனாரு மாதகமா நின்றாரு கோரனாரு எண்ணூறு எல்லை தாண்டி கோரனாரு எக்காலம் தட்டினாரு கோரனாரு கோட்டகோபுரம் வந்தாலும் கோடி சொகந்த தந்தாலும் சேனக்காக்கு வீரக்கோரன் உன்னை போல வேறாரு கூட்ட கலைக்கும் கூட்டங்கள் சூழ்ச்சி செய்துதான் வந்தாலும் ஆதி பேரலையை போல எழுந்து ஆடும் தாண்டவ கொண்டாரு கோரனாரு எங்கள் கோரனாரு மத்தாளப்பாறை மேல கோரனாரு மாதகமா நின்னாரு கோரனாரு கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை உடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்றாரு பாலம் மேல கோரனாரு மாதகமா நின்றாரு கோரனாரு எண்ணூறு எல்லை தாண்டி கோரனாரு எக்காலம் தட்டினாரு கோரனாரு பாறை மேல கோரனாரு மாதங்கமா நின்னாரு கோரனாரு எண்ணூறு எல்லை தாண்டி கோரனாரு எக்காலம் தட்டினாரு கோரனாரு கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை உடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்றாரு பாலம் மேல கோரனாரு மாதகமா நின்றாரு கோரனாரு எண்ணூறு எல்லை தாண்டி கோரனாரு எக்காலம் தட்டினாரு கோரனாரு அடுத்தது நம்ம பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா? பர்ஃபார்மன்ஸ்னா என் பர்ஃபார்மன்ஸ் இல்லம்மா, அடுத்து நிறைய கேம்ஸ்ல கண்டக்ட் பண்ண போறேன். நம்ம பசங்க செம்ம ஜாலியா ப்ளே பண்ண போறானுங்க. இல்ல இப்போ வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், இது சிலம்பாட்டம் பார்த்தோம், கலரி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு கேம் ஃபன் பண்ணலாமா? கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்குள்ளேயே நம்ம கேம் கண்டக்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பொங்கல்னாலே நிறைய வீர விளையாட்டுகள் பண்ணுவாங்க இல்லையா, அதோட சின்ன வீர விளையாட்டு பண்ண போறோம். ஓகே, இது பேர் என்ன? ஸோ இது பேர் என்ன? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டுறதா யூஸ் பண்ணாங்களா? வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களா? தெரியல. இரு வரேன் வெயிட் பண்ணுங்க. ஏன்? ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த செங்கல் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நீங்க டிஃப்ரெண்டா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க?
நான் டிஃபரெண்டா அடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அடிக்கிறதுக்கு நினைச்சேன். நீங்க இந்த மாதிரி வில்லங்கமா சொல்லுன்னு தெரியும். இது வரைக்கும் எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க செங்கல்ல? இது வரைக்கும் அடிச்சது இல்ல, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அடிக்க போறீங்க. அது கண்டிப்பா நானா இருக்க மாட்டேன் நம்புறேன். கரெக்டா? நான் இல்ல அப்ப அதுக்கு சந்தோஷம். ஓகே, நீங்க செங்கல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பொங்கலுக்கு கீழே வைக்கிறதுக்குப்பா. ஓகேவா? பொங்கல் வச்சு பொங்கலுக்கு கீழே வச்சு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த கவுண்டமணி பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா, இது பேர் என்ன கல் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சிருவாங்க பொங்கல். அடுப்பு கீழயா? அப்படி தெளிவா சொல்லணும். ஓகேவா? அடுப்பே இதுதானா? அடா பாவீங்களா, பொங்கலுக்குள்ள கிடையாது, பொங்கல் அடுப்பே வச்சிருக்கா பாருங்க. எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஸோ லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சும்மா கிடையாது, எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஓகே, பொங்கல் அடுப்பா நாங்கள் வந்து செங்கல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஓகே, சூப்பர். நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சொல்றோம். 2 பேர் தான். ஓகே, நீங்களும் அதே தான் பொங்கலுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களா? வேற ஏதாச்சும் வடகரி வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது ஏதாச்சும்? ஓகே, நீங்க சொல்லுங்க. இந்த செங்கல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க? அரைச்சி கோலம் போடையா யூஸ் பண்ணுவாங்க. அரைச்சி கோலம் போட. மக்களே, தமிழ்நாட்டிலே முறையா நான் வந்து செங்கல்ல அரைச்சி மிக்சியில போட்டு கிரைண்டர் போட்டு நல்லா அரைச்சி, அதான் மிக்சி இல்லையா, வேற எதுல கையிலே அரைப்பீங்களா? தேய்ப்பாங்க. ஓகே, ஓ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ செங்கல் என்ன அடிக்க வரீங்களா நான் தெரியலையே. ஓகே, ஸோ செங்கலை தேய்ச்சா அதில் வந்து என்ன வரும்? செம்மண் வரும். அதில் நாங்கள் கோலம் போடுவோம். எந்த ஊர்மா நீங்க? திருவள்ளூர்ல. இனிமே வந்து கோலப்படி தேவையில்லை, ஒரே ஒரு செங்கல் இருந்தால் போதும், ஒட்டுமொத்த கோலத்தையும் முடிச்சிடலாம். ஆமாவே இல்லையா? சூப்பரா. உங்க பேரு? பிரியதர்ஷினி. இந்த பேருக்காகவே கண்டிப்பா கோலம் போடலாம். ஓகே, பசங்க கூட வந்துடலாம். ஓகே, சுதர்ஷன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமா கோலம்லாம் போடுறாங்க, பசங்க எந்த அளவுக்கு இதை வச்சு யூஸ் பண்ண பார்க்கலாம். இதை பார்க்கும்போது ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. உங்க கையில இருக்க செங்கலே நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் பொங்கலே. சும்மா இருக்காது, ரெண்டா உடச்சி தூக்கி போடுவோம், அவ்வளவுதான். சும்மா வீட்டில் எனக்கு வேலை இல்லை, சும்மா இருக்க வேலை வெட்டிலாம் சும்மா இருந்தேன்னா வீட்டு பக்கத்து வீட்டில் செங்கல் இருக்கும், அதை உடச்சி எடுத்து தூர போட்டு இதுதான் வேலையே. அதானே? ஓகே தலைவா, லாஸ்ட் நீங்க தான், இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க சொல்லுங்க. பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பிரபு மாதிரியே இருக்கீங்க. ஓகே, உங்க பேரு? ஹரிகரன். செங்கல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? செங்கல் வந்து இந்த பல்பொடிக்கெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க, செங்கத்தூளை. அப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு, அப்புறம் வந்து அடுப்பு, அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹோம்மேட் பாய்ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஐ திங்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும். ஏதாச்சும் பொண்ணு ரெடியா இல்லையா? எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து அந்த டாஸ்க் ஆக்சுவலாக பசங்களும் வைக்கலான்னு பார்த்தேன். நம்ம லா காலேஜில் பொண்ணுங்களும் வந்து பசங்களும் நிற்கிறேன், நாங்களும் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கேம் வந்து பசங்களுக்கு வைக்க போகிறேன், பொண்ணுங்களுக்கு வைக்க போகிறேன். ஸோ டாஸ்க் என்னன்னா, இந்த ஒரு சிங்கிளை வந்து யார் அதிக நேரம் கையில் இப்படி பிடிச்சிருக்கணும். ஓகேவா? இப்படி கையில் அதிக நேரம் யார் பிடிச்சிருக்காங்களோ லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் வின்னரு. ஓகே, இந்த செங்கல் கேமில் பசங்க வின் பண்ணுறாங்களா பொண்ணுங்க வின் பண்ணாலும் பார்க்கலாம். செங்கல் கொடுங்கப்பா. முக்கியமாக ஒரே ஒரு கையில் தான் பிடிக்கணும். ஓகேவா? 2 கை, அப்புறம் சப்போர்ட்டுக்கு ஒரு கை, அதெல்லாம் பிடிச்சக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு கை தான். ஸோ மக்களே, இப்போ பசங்க சைடில் 3 பேர் இருக்காங்க, பொண்ணுங்க சைடில் 3 பேர் இருக்காங்க. பசங்க டீமா பொண்ணுங்க டீமா பார்த்தலாமா? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கையில் யூஸ் பண்ணணும், 2 கை யூஸ் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் யார் கல்லை கீழே வைக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வினர். நிலா 1 2 3. முருகேசா, என்ன முருகேசா இது? வாய் மட்டும் வந்து இங்க இருந்து விழுப்புரம் வரைக்கும் போச்சு. நல்லா கை நீட்டணும். அதான் கேர்ள்ஸ் தான் சொல்றேன். கையை நீட்டுங்கோ. கமால், ஒரு கிளாப் பண்ணி சேர பண்ணலாமா? நல்லா கைத்தறல் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பசங்களும் பொண்ணுங்களும் ஈக்குவலாக பயங்கரமாக ப்ளே பண்ணிருக்காங்க. லாஸ்டா யார் கை கீழே விழாம இருக்கும், யார் செங்கல் கீழே விழாம இருக்கான்னு பார்த்தலாம். Girls, come on, we can do it. ஏதோ அனுமார் வந்து சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போற மாதிரி ஏதோ ஸ்டைலா நிக்கிறீங்க. இப்படி நிட்டுங்க மேடம். அப்படி நிட்டுங்க. கடையில் போய் சாக்லேட் கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி நில்லுங்க. எல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டா கை நீட்டுங்க. கையை ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. இல்ல இப்படி இருக்கு.
அப்படியே ஸ்டே பண்ணுங்க ஓகே கேர்ள்ஸ், இதுக்கப்புறம் கையை மடிச்சிங்கன்னா அவுட் பண்ணிடுவோம். அவுட் ஓகேவா? டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். அவ்வளோ அவுட். ஓகே எக்ஸ்கியூஸ் பா. நல்லா ஸ்ட்ரைட்டா கமான், கைதல் குள்ளமா சீரப் பண்ணலாம் உங்களுக்கு. கமான் guys, come on. Bro. ஓகே இப்போ நீங்க அவுட் தான். வீட்ல போயிட்டு பல்ப் எடுத்துறீங்க ஓகேவா? Bro, out. ஓகே எங்க யாரு ஓகே பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப மடிச்சிருக்கீங்க. அவுட். ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல. ஓரளவுக்கு மடிச்சா பரவாயில்ல. ரொம்ப மடிச்சிருக்கீங்க. ஸ்ட்ரைட்டா பாய்ஸ் தான் வின்னு ஒத்துக்கறோம் நாங்க. ஓகேவா? அண்ணா இந்த ஓகே அக்கா அப்ப கூடுதலா நிக்கணும் நீங்க. ஓகே அவுட்டுக்கா. தேங்க்யூ ஸோ மச். கையை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ரவுண்டில் ஸோ மூணு பேரில் பார்த்தா இவர் மட்டும் தான் கொஞ்சம் மடக்கினாரு. மற்றபடி 2 பேர் ஸோ ப்ராப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 செங்கலுமே கீழே வைக்காம இருந்தது பாய்ஸ் டீம் தான். ஓகே இந்த சிங்கிள் கேமில் ஸோ பாய்ஸ் தான் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. இல்லையா? நெக்ஸ்ட் மூளையை யூஸ் பண்ற மாதிரி கொடுங்க, நாங்க வின் பண்ணுவோம். மூளை யூஸ் பண்ற மாதிரியா? யாருக்கு மூளையை யூஸ் பண்ற அதான் யாருக்கு? எங்க மூளையை தான். அதான் பெண்களுக்கா மூளை யூஸ் பண்ற மாதிரியா? ஓகே கொடுத்துருவோம். சோ பசங்க வின் பண்ணதுக்கு பெரிய கிளாப் பண்ணி கொடுத்துலாமா? 3 பசங்களுக்குமே நன்றி. சூப்பரா ப்ளே பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. செங்கலை கொடுத்துருங்க. பொங்கல் வைக்கணும் அவங்க. ஓகே நிலா, இப்போ என்ன பண்ண போறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பலூன் கொடுக்க போறேன். ஓகே. ஸோ அந்த பலூன் ஊதணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா பலூன் ஊதும் போது கை வச்சு தான் ஊதுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமான பிரில்லியண்டான பசங்க பொண்ணுங்க அப்படின்னால பலூனை கை வைக்காம ஊதணும். ஓகேவா? பலூனை ஃபர்ஸ்ட் வாயில் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் கையை 2 பின்னாடி கட்டிக்கணும். கட்டிட்டு நீங்கள் பலூன் ஊதணும். யார் ஃபர்ஸ்ட் பலூன் ஊதி பஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். யார் பலூன் ஃபர்ஸ்ட் உடையுதோ அவங்க தான் வின்னர். அது பசங்க சைடு தான் சரி, பொண்ணுக்கு சைடு தான் சரி. சரியா? போலாமா? ரெடியா? ஓகே வெரி கைதல் கொடுத்துலாமா மக்களே? நல்ல பலத்து கைதல் கொடுத்துலாம். ஓகே ஒன்னு தான் இருக்கு. எஸ் இத பறக்க விடுறீங்க. இதாங்க. Guys, come on. உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்க ரொம்ப பிரெயின் சொல்லி தான் இந்த கேம் பத்த சொன்னேன். Come on. என்னடா? இன்னைக்கு வந்து வெதர் சரியில்லாதனால எங்க கேர்ள்ஸ் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே இல்லனா நாங்க தெரிக்க விட்டுறோம். அங்க பாருங்க பலூன் ஊத சொன்னால பறக்க விட்டுட்டு இருக்காங்க. மக்களே கொடுத்த பலூன் அப்படியே கொஞ்சம் கூட எச்சில் படாம அப்படியே பட்டும் படாம அப்படியே புதுசா கொடுத்திருக்க நம்மளோட அக்காவுக்கு பெரிய கைத்தல் கொடுத்தலாமா? எம்சி அங்க கேர்ள்ஸ் மட்டும் நின்னது போதும், கொஞ்சம் இந்த சைடு வாங்க. இந்த மாதிரி அழகு தான் கேமுக்கு வேணும். பலூன் மிச்சம் நமக்கு. ஓகே ஸோ நம்ம என்னதான் கேம் வச்சாலும் பசங்க பொண்ணுங்க வச்சாலும் ஆனால் பசங்களோட எனர்ஜி லெவலுக்கு கண்டிப்பாக பொண்ணுங்களால் ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பலூன் கேமில் வின் பண்ணது நம்மளோட ஆண்கள் பசங்க சைடு தான் சொல்ல முடியும். அவங்க தான் சூப்பராக வின் பண்ணாங்க. அவங்க தான் சூப்பராக வின் பண்ணி சரி ஊதியம் வெடிச்சாங்க. ஓகே தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இது பாசிபிள்? கடை வச்சிருக்கீங்க பலூன் கடை வச்சோம். பலூன் கடை வச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல காம்படிஷன் கலந்துக்கிறேன் பலூன். இதே விளையாடுறீங்களா? இதே கேம் தான் மொத்தமா விளையாண்டுருக்கீங்களா? இதே மாதிரி ஆடா பாவி சின்ன வயசுல இருந்த கேம் சீட்டிங் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்போ நமது பாரம்பரிய கலை கரகாட்டம் அதை தான் பார்க்க போறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா?
நம்ம காலேஜுக்கு கரகாட்டம் பண்ணுறதுக்காகவே உலக நாடுகள் எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்த ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சுரேஷ் அவர்கள் தான். ஒரு MHA பட்டதாரி, கலைமாமணி விருது வாங்கினவர், உலகம் ஃபுல்லாக போயிருக்காரு. அந்த கலைக்கு சிறப்பு சேர்த்த அவருக்கு ஒரு மரியாதையுடன் பலத்த கைத்தட்டல்.